லட்சுமி, நீங்க யாரு? இந்த வீட்டு வேலைக்காரி. லட்சுமி இல்ல? இல்ல, காலேஜுக்கு போயிருக்கு. என்ன விஷயம்? வேலைக்காரிகிட்ட எல்லாம் விவரம் சொல்லணும் அவசியம் இல்லை. பச்சா, நடராஜா சர்வீஸ் தான். ஹலோ மேடம். ஹலோ. நீங்க கேட்டீங்களே தஞ்சாவூர் மாங்காய் மாலை டிசைன் நெக்லஸ், அது இன்னும் 2 நாள் ரெடி ஆயிடும். அது சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். தேங்க்யூ. மன்னிக்கணும். ஏன் இங்க நிக்கிறீங்க? உங்க காருங்க பஞ்சர். அப்படிங்களா? என் கார் இருக்கு, வாங்க நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க எல்லாம் இங்க தனியா நின்னா காரி பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன். வாங்க. லட்சுமி, ஒரு திருகாணி தேவைப்பட்டாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நானே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆயா, என்ன ஆயா பாக்குற? கார்ல வந்தது அவரா? நகைக்கடை முதலாளி. நான் ஒரு நெக்லஸ் கேட்டிருந்தேன், இதை பத்தி சொல்ல வந்தாரு. நெக்லஸ் வேணும்னா அப்பாவை கேட்கறது, அது போட்டும். அவன் கார்ல நீயே வந்த, உன் கார் இங்க பஞ்சர். டாக்ஸில வர்றது, டாக்ஸிக்காக தான் நின்றுட்டு இருந்தேன். வந்தாரு, கூப்பிட்டாரு, வந்தேன். என்ன தப்பு? தப்புதான். வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு வாலிபனோட தனியா கார்ல வர்றது தப்பு தப்பு. என்ன ஆயா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு என்னென்னமோ சொல்ற? இது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம குடும்பத்தினுடைய கௌரவ பிரச்சனை. அப்பா, எங்க அப்பாவோட கௌரவத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றியா? நிச்சயமா இல்ல. இருந்திருந்தா இப்படி செய்றியா? நீ அவனோட கார்ல வந்தது யாராவது பார்த்திருந்தா உங்க அப்பாவை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ணை வளர்க்கிற லட்சணம் இதுதானு என் மூஞ்சில காரு துப்புவாரு. நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். துப்பு போறாத விஷயத்துக்கு அற்பத்திரமா ஏதோ பேசுறியே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பாப்பா, என்ன அதட்ட? என்ன கண்டிக்கிறது உனக்கு உரிமை? நீ யாரு? என்ன பெத்த தாயா? ஆமாண்டி, நான் உன்னை பெத்த தாய் தான். அதனாலதான் கேட்கிறேன். அண்ணம்மா, எனக்கார நாயே, ஐயா, என் பொண்ணை வளர்க்கிற மாதிரி வளர்த்து பாசமுள்ள ஒரு தாய் மாதிரி நடிச்சு கடைசியில பெத்த தாயின உரிமை கொண்டாடி கேஸ் போட்டு என் கௌரவத்தை கெடுத்து சொத்துக்களை அடைய சூழ்ச்சி பண்றையா? ஐயா, உன் பேச்சம் கலந்துடுச்சு போவடியே. நான் எதிர்பார்க்காத ஒரு இடிய தூக்கி என் தலையில போடுறீங்களே, தப்பு என்னதாங்க? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. முடியாது. எப்ப இப்படி ஒரு நிலையை உண்டாக்குனீங்க, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போவடியே. ஐயா, போறையா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? அம்மா, அம்மா, என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்து. முதல்ல அவன் உன்னை தேடிக்கிட்டு வந்தான். அவன் கார்லயே நீ வர்றதை பார்த்து சந்தேகப்பட்டு என்னமோ பேசிட்டேன். உன்னை வளர்த்த பாசத்தினால வாய் தவறி பெத்த தாய்ன்னு சொல்லிட்டேம்மா. ஒரு வேலைக்காரி இவ்வளவு சலுகை எடுத்துக்கிறது தப்புதான். இனிமே இப்படி நான் நடந்துக்க மாட்டேன்னா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ ஆனா அப்படிலாம் பேசாதே, எனக்கு இப்பதான் புரியுது. நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு நீ அப்படி பேசிட்டேன், தப்பு செய்யல நானும் பேசிட்டேன். 2 பேரும் ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டதுனாலதான் அப்பா இதுல தலையிடும்படி ஆயிடுச்சு. அப்பா, அப்பா, ஆயாவை மன்னிச்சிருங்கப்பா. அது எப்படிமா முடியும்? இன்னைக்கு நடந்த மாதிரி தான் நாளைக்கு நடக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இல்லப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இருமா. ஒன்னம்மா, ஏன் நிக்கிற? போ வெளியே. அப்படின்னு ஆயா கூட நானும் போறேன். லட்சுமி, பின் என்ன ஆயா, நீ இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? ஆயா போலாம். என்னம்மா இது, அப்பாவை எடுத்து பேசிட்டு. லட்சுமி, இருமா. என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு? சரி சரி, ஒன்னம்மா, லட்சுமிக்காக உன்னை மன்னிக்கிறேன். இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்க. நல்லதுங்க ஐயா. ஆயா, நான் இனிமே உன்னை அப்படி எல்லாம் பேச மாட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துடு. நான் படிச்சு போவா? சரிம்மா. ஐயா, பொன்னம்மா, இந்த வீட்டுல விலைக்கேற்றி வச்ச உன்னை வேலைக்கார நாயே வெளியே போன்னு சொன்னனே, இந்த நன்றி கெட்டவனை மன்னிச்சிருமா? ஐயா, இல்ல பொன்னம்மா, உணர்ச்சி வசப்பட்டு நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா நான் ஏன் அப்படி பேசினேன் தெரியுமா? நீ பெத்த தாயின்னு சொன்னதை உன் பொண்ணு நம்பிட்டாள்னா அவளுக்காக நான் கட்டி வச்சிருக்கிற மனக்கோட்டை உடைஞ்சு போயிடுமேன்னு பயந்துதான் உன் மனம் புண்படும்படியா பேசிட்டேன். நான் பேசுறதெல்லாம் உதட்டால தானே தவிர
உள்ளத்தினால இல்ல. பரவாயில்லைங்க, நான் தான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டுட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஐயா, லக்ஷ்மிக்கு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் நீதான் பெத்த தாய்ங்கிறது சீக்கிரத்திலேயே அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. பெண்களுக்கு காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடந்துடணும் இல்லைங்களா? எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா பொன்னம்மா? உனக்கு முந்தையே நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். போதுமா? நல்லதுங்க ஐயா, நான் வரேன்.